வணக்கம் நண்பர்களே, நான் தான் பிரபு பிரபாகர் பேசுகிறேன். தற்போது பார்த்தோம்னா நமது காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட நல்லம்பல் பகுதியில் அமைஞ்சிருக்கிற நல்லம்பல் ஏரி சுற்றுலாத்தலம். இது பேருக்கு தான் சுற்றுலாத்தலம். புதுச்சேரி அரசு நல்லம்பல் ஏரி சுற்றுலாத்தலம். இந்த சுற்றுலாத்தலத்துக்குள்ளே கொஞ்சம் கூட அதற்கு எந்த அடையாளமும் இருக்காது. ஏன்னா சுத்தமாக அடையாளத்தை எல்லாத்தையுமே சமூக விரோதிகள் சிதைச்சிட்டாங்க. இந்த சிலையெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வரவேற்கிற சிலை. ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா அருமையாக பார்க்கவே நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இது பக்கத்தில் கிடக்கிறது தான் புதுச்சேரி அரசு மூலமாக நுழைவு வாயில் பகுதியில் வச்சுருந்த போர்டுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது. பார்ப்போம். வெயிட்டாக இருக்குங்க. இப்படியே எடுத்து பார்ப்போம். நல்ல ஏரியில் குப்பைகளை கொட்டாதிரிகள் சுத்தமாக பராமரிக்க உதவுங்களாம். இதே குப்பையில் கிடக்கு போர்டே. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் உள்ள சிலை முழுக்க இது 2014 பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அப்போதைய முதல்வர் ரங்கசாமி அவர்களால் திறந்து வச்சாங்க. இப்போ பாருங்கள், இதனுடைய நிலைமையை பாருங்கள். இந்த பகுதிக்கெல்லாம் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்திருக்குங்க. நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்திருக்கோம். சிலையை பாருங்கள், கையெல்லாம் உடைச்ச தள்ளி சாய்ச்சிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய வரிப்பணங்க. முழுக்க சமூக விரோதிகளின் கூடாரமாகவே இருந்துட்டு இத்தனை வருஷமாக. ஒரு பொருள் இல்லை, எல்லா பொருளும் காலி பண்ணிட்டாங்க. இது தார் சாலை. நல்லா ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா தார் சாலைகள்லாம் அமைச்சு நல்லம்பல் ஏரியை சுற்றிலும் பார்த்திங்கன்னா இதுமாரி தார் சாலையாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே இந்த இடைப்பட்ட வருடங்களே சொல்லலாம். முழுக்க இது இங்கே மண் எடுத்துகிட்டு போயிட்டு ரயில்வே பணிகளுக்காகவும் சாலை பணிகளுக்காகவும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ லாரிகள் எத்தனை முறை இந்த இடத்துல எடுத்துருப்பாங்கங்கிறது இதை பார்த்தாலே, இந்த தடயங்களை பார்த்தாலே தெரியும். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், பக்கவாட்டில் அழகாக சாலைகள் இருபுறமும் பார்த்தோம்னா அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஃப்ளவர் பிளாக் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடம் இதே அளவில் இருக்கும். இதே அளவு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே இருக்கும். கிட்டத்தட்ட நல்லம்பல் ஏரி சுற்றி அப்படி போய் அந்த ஏரியை அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு இப்படி வரலாம். முழுக்க பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ரிவீட்மெண்ட் போட்டு உட்கார்ற மாதிரி சிமெண்ட்டான சேர்ஸ், சோபா மாதிரி அப்போ செஞ்சு வச்சுருந்தாங்க. அது கூட பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள், அது எங்கே கிடக்கு பாருங்கள், வாய்க்காலில் கிடக்கு. இப்போயே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். தரமாக செய்யப்பட்டது தான். ஆனாலும் பார்த்தோம்னா இப்போ எங்கே கிடக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது என்னுடைய பணம், உங்கள் பணம், எல்லாருடைய பணமும் தான். வரி பணமாக போய் அந்த பணத்தில் தானே நமக்கு செய்கிறாங்க. இதை சமூக விரோதிகள் பார்த்தோம்னா என்னென்ன அட்டூழியம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். குடிகாரங்க தான் அதிகம். எல்லா செயலுக்கும் இந்த இடம் இந்த 11 வருமா. இந்த மின்கம்பத்தை பாருங்கள், ஒயர்கள் கிடையாது, கேபிள் கட் பண்ணி எடுத்துகிட்டு விட்டாங்க. மேலே பார்த்தோன்னா பல்ப் உடைச்சிட்டாங்க. இப்படி பார்த்தோம்னா முழுக்க பார்க்கவே
கஷ்டமாகவும் இருக்குது. ஃபுல்லாக சாலைகள் சுத்தமாக சேதமாயிடுச்சு. மீண்டும் நமது புதுச்சேரி அரசு வந்து இப்போ 2011ஆம் ஆண்டு முதல்வர் என் ரங்கசாமி அவர்களால் திறக்கப்பட்ட இந்த நல்லம்பல் ஏரி கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு எந்த ஒரு வகையிலும் உதவாத வகையிலே இருந்துச்சு. இப்போ தான் வந்து இந்த ஏரியில் தண்ணி தேக்கி அருமையாக இருக்குது பார்க்கவே. இது ஒன்று தான் இப்போதைக்கு நம்ம மன திருப்திக்குன்னு சொல்லலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது. இது வந்து நம்ம காரைக்கால் மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான தருணம். தண்ணி முழுவதுமாக தேக்கி இருக்கிற காலகட்டம். தென்மேற்கு பருவமழை வழக்கத்திற்கு கூடுதலாகவே மழை பொழிவை கொடுத்துருக்கு. அடுத்து வருகிற வடகிழக்கு பருவமழை நல்ல மழை பொழிவை தரும். பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் வந்து கணிசமாக உயரும். இதன் மூலமாக மேற்கு பகுதிகளில் நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே சுனாமிக்கு பிறகு வந்து மேற்கு பகுதி வரை உவர்ப்பு நீர் நிலத்தடி நீரோடு கலந்துட்டு, மேற்கொண்டு நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற காவிரி நீர், கிடைக்கும் மழை நீர்லாம் வந்து சேமிக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் நம்ம அரசு, புதுச்சேரி அரசோ காரைக்கால் மாவட்ட நிர்வாகமோ ஆட்சியாளர்களோ எதுவுமே செய்யலை. ஏன்னா எந்த ஒரு நீர்நிலைகளையும் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எதுவுமே வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததாகவே இல்லை. எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக் கழிவுகள், மது பாட்டில்கள், அதாவது கழிவுநீர் சாக்கடையிலே வரைக்கும் வந்து பைப்லைன் போட்டு குளத்துல குட்டைகளில் விட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப அரிதான ஒரு சில குளங்களில் போய் நீர்நிலைகளில் போய் நம்ம போய் குளிக்கலாமே தவிர மற்ற பெரும்பாலான நீர்நிலைகளை வந்து பயன்பாட்டிற்கே உகந்ததாக இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புதுச்சேரி அரசுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து வர காலகட்டங்களில் விரைவாக புதுச்சேரி அரசு நல்லம்பல் ஏரி சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நம்ம காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த ஆட்சியாளர்கள் எல்லோரும் இதற்கு ஒத்துமையாக இருந்து நமது காரைக்கால் மாவட்டத்தை ஏற்கனவே கோயில் நகரமாக சிறப்பாக பெருமைக்குரிய விதமாக, அதாவது உலக பிரசித்தி பெற்ற சனி பகவான் கோயில் இருக்குது, காரைக்கால் அம்மையார் கோவில் இருக்குது, அருகில் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி, இந்த பக்கம் எல்லாமே சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால திருநள்ளாறு பகுதிக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்க. காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கே பார்த்தோம்னா பொழுதுபோக்குன்னு பார்த்தோம்னா கடற்கரை, சினிமா தேட்டரு, இதை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. இது போன்ற ஏரிகளை சுற்றுலாத்தலங்களாக அறிவித்தும் பொதுமக்களுக்கு பயன்பாட்டு இல்லாமல் இப்படி கிடப்பில் கிடக்கிறது ரொம்ப பார்க்கவே வருத்தமாக இருக்குது. புதுச்சேரி அரசு உடனடியாக இதை வந்து சுற்றுலாத்தலம் என்ற பெயரோடு, வெறும் பெயரோடு நின்றுவிட்ட அந்த சுற்றுலாத்தலத்தை பொதுமக்கள் விரைவாக வந்து கண்டுகளிக்கும் வகையில் மேம்படுத்தி தரணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. பார்ப்போம் விரைவில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க.